ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டே மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி டே எப்படிலாம் போகுதுங்கிறதான் பார்க்க போகிறீங்க. இப்போ மார்னிங் வந்து டைம் வந்து 6:30 ஆகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து டேங்க் க்ளீன் பண்ணுற வேலை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். வந்து டேங்க்கில் வந்து உப்பு ரொம்ப படியுது, அதனால் டேங்க்கை க்ளீன் பண்ணிடுவோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. க்ளீன் பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வாங்கி ஊற்றுவேன், அப்படியே ஊற்றிட்டு எல்லாம் க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே பசங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் குட்டி ஃபோன் போட்டு லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் அழுதான் அப்படின்னா கேட்கும். ஓகே, வேலையை ஆரம்பித்தாச்சு. மடன்னு முடிச்சுட்டு கீழே போயிட்டு சமையல் வேலையை பார்க்கணும். சமையல் வேலையில் வந்து பார்க்கலாம். இந்த இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். போன தடவை க்ளீன் பண்ணி எத்தனை மாதம் இருக்கும்? அது ஒரு 8 மாதம் இருக்கும். வந்து ஒரு 4 மாதத்துல க்ளீன் பண்ணோம். 2 தடவை க்ளீன் பண்ணிட்டோன்னே. இந்த 3ஆவது தடவை மேலே ஆகுது. நம்ம வந்து 2 வருஷம் ஆகுது இல்லை? பரவாயில்ல. அப்போ ஒரு 2 வரைக்கும் ஒன்று க்ளீன் பண்ணாலே நல்லா தான் இருக்குண்ணே. வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே நல்லா. இது வந்து பெரிய டேங்க்கு, 4 டேங்க்கு ஒட்டி வந்து மோட்ரு. அதனால் நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ண பிறகு தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். பெரிய டேங்க் வேறு, நீங்கள் டேங்க் பார்த்தா தெரியும். அதனால் நம்ம வந்து காலி ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த இது கிடச்சிச்சு, கரெக்டாக லீவ் டைமும். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பொது இடம், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற இது. அதனால் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம டேங்க் வர்ற நம்ம இது லாஸ்ட்டுங்கிறனால நம்ம டேங்க் வர்ற தண்ணியை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு. டேங்க் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஏறி பார்க்கலாம். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. யார் கையை வச்சுருக்கா? கை வச்சா க்ளீனிங் வேலை மட்டன் முடியும்ல, அப்படி தானே? செம்ம நீட்டாகிடுச்சு. ஏன்னா இதில் தான் பிள்ளைகள்லாம் குளிக்காங்க, எல்லாருமே இதில் தான் யூஸ் பண்ணுறோமா. அதனால் சரி நீட்டாக வச்சுக்கிறேன், நம்மளுக்கு நல்லது தானே. அதனால் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிடுவோம். போன தடவை நான் நல்ல வெயிலில் வந்து க்ளீன் பண்ணோம். அகேஸும் எல்லாருமே முழிச்சிட்டாங்க. வந்து அகேஸ் கூட விழுந்து போன தடவை தான் அடி வாங்கினான். இப்போ வெளியே வர்றதுக்காக எனக்கு அந்த சின்ன ஸ்டூல் வேணும். இருங்க, நான் இறங்கிடுறேன். ஃபுல்லாக தண்ணி இனிமேல் க்ளீன் பண்ணி ஒன்று வந்து எடுத்து ஸ்டூலை எடுத்து கொடுக்கலாம். அந்த மியூசிக் போடு. எந்த மியூசிக்? மோட்ரு போட்டு விடுங்க. பின்மே தலை குப்புற தான் டேங்க்கில் குதிப்பேன்னு குதிக்காங்க. ஓகே, முடிஞ்சுது. இனிமேல் கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. வெயில் வந்துட்டு நம்ம போய் வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபோனை கட் பண்ணி விடுவோம் ஃபஸ்ட்டு. மணி 7 தான் ஆகுது. நைட் தூங்கின லேட்டுன்றனால முழிக்கல அவனுவேன். ஆனில் தான் இருக்குது. கட் பண்ணியாச்சு. மெதுவாக வழுக்குது. தண்ணி உள்ள நல்லா தெரிஞ்சு
மோட்டர் ஆன் பண்ணி விடுங்க. ஆமாம், தண்ணி எப்படி வந்து பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குது. ஏன்னா அந்த டேங்க்லேருந்து வரும், பக்கத்தில் உள்ள 3 டேங்க்லேருந்து இங்கே வரும். அதனால் எங்களுக்கு தான் எப்போவுமே தண்ணி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு தண்ணி நிற்கிறது எங்களுக்கு தான் நிற்கும். அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் நின்று அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிற்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு தண்ணி டேங்கில் வந்துகிட்டே தான் இருக்கும். மோட்ரு போட்டு விட்டு வந்துடுவாங்க. முடிச்சாச்சு ஒரு வழியாக வேலையை. நம்ம கீழே போய் இது பண்ண வேண்டியதான். அதுமாதிரி நான் வந்து இப்போ புதுசாக இன்னொரு சேனல் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ரீச் வந்து வரவே மாட்டேங்குது. ஏனே தெரில, ஒரு வேளை லேட் வீடியோ போடுறதுனாலயா என்னன்னே தெரில. எதுவும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். எதுவும் தப்பாக வீடியோ போடுறேன்னா எனக்கு எப்படி போடுங்கன்னு தெரியல. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறேன். அதை வந்து மாற்றினேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வீடியோ போடுறேன். எனக்கு வந்து ஒரு யூஸ் இல்லை அந்த சேனல் மூலமாக. அதனால் ஏதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். டேங்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பால் வந்து அடுப்பில் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஓட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை சாப்பிட போகிறேன். இது வந்து மியூஸ்லி. இது வந்து கொஞ்சமாக ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி, நல்லா பாலில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைகளுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. ராகி நூடுல்ஸ் வந்து கேட்டான். அதனால் ராகி நூடுல்ஸ் வந்து கிண்டனே சாப்பிட்டு முடிக்க போகிறாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கா கேஸ்? சூப்பராக இருக்கா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பாக்கெட்டே வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து வச்சுருக்கு. சாப்பாடு அப்புறமா இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து கீரை குழம்பு வச்சுட்டேன். நேற்று வந்து நான்வெஜ் வெளியே சாப்பிட்டோமா, வெளியே போனோம், அதனால் அங்கே சாப்பிட்டுட்டோம். அதனால் எதுக்கு போட்டுன்ட்டு இன்றைக்கும் நான்வெஜ்ன்ட்டு இன்றைக்கி வந்து கீரை குழம்பு வச்சாச்சு. கீரை குழம்பு தான், பருப்பு போட்டு வைப்போம்ல அந்த குழம்பு. இதை வச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். லஞ்ச் வேலையும் ஓவரு. இப்போ முடிச்சுட்டு காய் வாங்க கிளம்பணும். கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். பாத்திரம் கொஞ்சம் கலைஞ்சி கழுவி போட்டேன். இன்னும் கொஞ்சம் கிடக்கு. கிச்சன் வேலையும் முடிஞ்சுது. இன்னும் வந்து மடமடனி கிளம்பி காய் வாங்க போகணும். காய் வாங்க போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் சிவகாசி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நீங்களும் என் கூட. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது பேர் மாம்பழம். மாம்பழம் வந்து நல்லா பழுத்துட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் வந்து சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் ஸ்கூலுக்கு அதுக்குன்னு வெளியெல்லாம் அலைஞ்சது. புஜித்தை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் விட்டுட்டு லஞ்ச் கொடுத்தேன். அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோமா, சாப்பிடல. அப்புறம் அப்படியே இருந்துச்சு. சரி இன்னைக்கு கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்கங்கிறக்காக கட் பண்ணியிருக்கேன். சம்மர் டைம் மாம்பழம் வந்து சீசன். இந்த டைமு கண்டிப்பாக வாங்குங்க, எல்லாருமே சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்குங்க. ப்ராடக்ட் ரிவ்யூ ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாங்குங்க. இந்த மாம்பழம் நல்லா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா, மாம்பழம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாம்பழம் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா, அதனால வாங்கிடுவோம். இப்போ வந்து மாம்பழத்தை வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுன்னு செய்யும். சொல்லுங்க. மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்குது. அதான் மாம்பழம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்க. ஆமா, மாம்பழம் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீட்ல வாங்கி வச்சு அழுக வச்சிட்டீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் தான் இங்க பாருங்க, லைட்டா தான் அழுவி இருக்கு. நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். நான் ஓரளவு என்னால முடிஞ்சதை எடுத்துட்டேன். மாம்பழத்தை எப்படி வெட்டுறதுங்கிறது பாருங்களேன். பாருங்க, கலப்புலன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா. இதெல்லாம் வைப்ஸ் போடணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் போல் கடையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா பக்கத்தில் ப்ரெட்டும் இதுவும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஐஏஎஸ்க்கு வந்து ஒரு டாய், இந்த மாதிரி சும்மா 10 ரூபான்னு சின்ன பிள்ளை விளாடுறதுக்கு. அப்புறமா வெள்ளரிக்காய் வாங்கினோம். ரொம்ப வாங்கலை, வெள்ளரிக்காய் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 2 வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு கீழே போகலாம். இப்போ போய் இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பர் இதெல்லாம் வாங்கணும். போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஐஎஸ் ஹோம்ஒர்க் பண்ண போகிறாராம்.
சரி ஓகே நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். புஜித்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், கொடுத்துட்டு கூப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து வெளியே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றலாம். டைம் வந்து 1 o'clock ஆகுது. இன்றைக்கி என்ன லஞ்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதை வந்து பரிமாறிட்டு சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு பவுல் அளவுக்கு ஒயிட் ரைஸு, அப்புறமா நான் இன்றைக்கி வடை எடுத்துக்க போகிறேன். அது கூட நம்ம வச்சு கீரை குழம்பு. குழம்பு நிறையா ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு கீரை தான் போட்டு வச்சுருக்கு, வச்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். நேற்று வந்து சரியான டயர்டு. காலையிலேயே உட்காந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியெல்லாம் அலைஞ்சது ரொம்ப டயர்டாயிடுச்சு. ரொம்ப வந்து முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து நைட்டு எண்ட் பண்ண முடியல. நைட்டு வந்து தோசை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இப்படி தான் போச்சு அந்த டே எங்களுக்கு. இப்போ எப்பவும் போல் மறுநாள் டே ஸ்டார்ட் ஆகிட்டு காலையிலே வாக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி புஜித்து ஸ்கூலுக்கு வர கிளப்பி விடணும். கரெக்டாக போகும் ரொட்டீனு. இப்படி தான் எனக்கு வந்து மோஸ்ட்லி போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் புஜித்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கார். அவரோட ட்ரெஸ்ஸு இது தான். ஓகே என்னங்க பேக்கு போடுங்க. இந்த கை அவ்வளோதான். நான் நின்னுக்கோங்க. லஞ்ச் பேக் கையில் வச்சுக்கோங்க. இப்படி இப்படிங்க. நான் நின்னுக்கோங்க, ஃபோட்டோ எடுப்போங்க. நான் நின்னுக்கோங்க. அம்மாவை பாருங்க, ஏ க்யூட் பாயாக இருக்கீங்க. டான்ஸ் ஆடாமல் நின்றுங்களேன். ஓகே, அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஜாலி மூடில் இருக்கார். அவர் ஸ்கூலில் விடும்போது எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். அவரோட தீம் வந்து ஸ்பைடர்மேன் தான். லஞ்ச் பேக்கும் ஸ்பைடர்மேனு, பேக்கும் ஸ்பைடர்மேன். இவர் வந்து ஸ்பைடர்மேன் குட்டி. என்னம்மா இங்கே பாருங்க. ஸ்பைடர்மேன். அம்மா தூக்கிக்கிறேன், வெயிட்டாக இருக்கும். கீழே வைங்க. ஐயோ ஓகே, நாங்கள் அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம்.